ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணுமாக முன்பதாக ஒரு ஹெட்ஃபோன்ஸ் தயவு செய்து சைலண்ட் மோட் இல்லாட்டி அடுத்து வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது ஆராதனைக்கு தடையாக இருக்காதபடி நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள். நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவன் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து இந்த ஆராதனைக்கு நம்ம ஆயத்தமாக கொள்வோம். சங்கீதம் 96 வசனம் 1-4 நான் வாசிக்கிறேன். கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. அந்த மகிமை நிறைந்த தேவனை, அந்த மகத்துவம் நிறைந்த தேவனை நாம் யாவரும் போற்றி பாடுபட்டமாக நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தரை பாடுவோம். அவர் மகிமையால் வெற்றி சிறந்தார். கைகளை தட்டி உற்சாகமாக அந்த பாலை நாம் பாடுவோம்.
எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் உரிய எங்க வல்லமை உள்ள பரமபிதாவே, அப்பா, அந்த காலை வேலைக்காக நாங்கள் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை வேலை ஆண்டவரே வாகனை ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல ஒரு பருவநிலை கொடுத்து ஆண்டவரே, இப்படியா உங்களுடைய பிள்ளைகளை குடும்பமாக ஆண்டவரே உங்களுடைய ஆலயத்துக்கு நீர் கூட்டி வந்ததுக்காக நாங்கள் மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம். நன்றி, துதிக்கப்படுகிற தேவனா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த காலை வேலையிலே நாங்கள் துதிக்கும்படியாக எங்களை கரத்தின் மூலியமாக தட்டியுமே மகிமைப்படுத்தும்படியாக நீ கொடுத்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இப்படியாக கர்த்தரை பாடுவோம், அவர் மகிமையால் வெற்றி சிறந்தார் என்று நாங்கள் பாடுகிறோம் ஆண்டவரே. அது எவ்வளவு ஒரு உண்மையாக இருக்கிறது ஆண்டவரே. நீ மகிமையின் தேவனா இருப்பதற்காக இந்த காலை வேளையிலே நன்றி செலுத்துகிறோம். நீர் பெரியவரா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் உன்னதத்தில் விட்டிருக்கிற தேவனா இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் நல்லவரா இருக்கிறீர், வல்லவரா இருக்கிற ஆண்டவரே. சதா காலமும் உடைய பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளும் நீ சந்தித்து நீர் பலப்படுத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இப்படியாக 6 நாள் வேலை செய்யும்படியாக அந்த ஓய்வு நாளில் ஆண்டவரே நாங்கள் தேடி வரும்படியாக ஆண்டவரே கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு உள்ளத்தையும் நீ பலப்படுத்துகிற தேவனா இருக்கிற ஆண்டவரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா நல்லவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையின் தேவனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. மகிமையின் பிதாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே. அதிகமான நாமங்கள் உமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. அல்பாவும் உமேகாவும் இருந்து இன்று வரை எங்களை காத்து வருவதற்காக நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த வேலையிலே மகன் சுராஜுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழிய பாதையிலே மகனை எடுத்து பயன்படுத்துவதற்காக நன்றி ஆண்டவரே. மேலும் உயர்த்துவதற்காக நன்றி செலுத்துகிறோம். நல்லபடியாக பாடும்படியாக ஆண்டவரே உங்களுடைய பிரசன்னம் இந்த ஆலயம் நிரம்பி வழி ஆண்டவரே உதவி செய்யுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேலையில் ஆண்டவரே அப்பா செய்தியை ஏந்தி வந்திருக்க போதகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். போதகரை தேவனை அதிகமாக நீ ஆசீர்வதித்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய திவ்ய வசனத்தை ஏந்தி வந்திருக்க மகனுக்கு ஆண்டவரே நீர் காத்துக்கொள்ளணுமாக ஜெபிக்கிறோம். அந்த வார்த்தையின் மூலியமாக ஆண்டவரே இன்று நாங்கள் மாற வேண்டிய இடத்துல நாங்கள் மாறும்படியாக ஆண்டவரே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையானது ஒளியாக இருக்கிறது ஆண்டவரே, எங்க பாதைக்கு தீபமாக இருக்கிறது ஆண்டவரே. அந்த வசனங்கள் பிரகாரமாக எங்க வாழ்க்கையை நாங்கள் ஜீவிக்க நீர் உதவி செய்யணுமாக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் பாவிகள் என்று நாங்கள் அறிகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் 7 நாளிலே பாவம் செய்திருக்க கூடும், வேதனை படுத்திருக்க கூடும் ஆண்டவரே. எங்களை நீர் தயவு கூர்ந்து எங்களை மன்னிக்க வேண்டுமாக நாங்கள் கெஞ்சுகிறோம் அப்பா. எங்களை கரங்களை சுத்தப்படுத்தி ஆண்டவரே பரிசுத்தமாக அந்த காலை வேளையில் நாங்கள் பங்கு கொள்ள உதவி செய்யும் ஆண்டவரே. உண்மையே நோக்கி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் துதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மையே நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இது உம்முடைய நாள் ஆண்டவரே. இந்த 1.5 மணி நேரத்திலே ஆண்டவரே உண்மையை நாங்கள் தொழுது கொள்ள எங்களோடு தங்கியிருக்குமாக ஜெபிக்கிறோம். இந்த சிந்தைகள் அலைப்பாயாது படிக்க ஆண்டவரே எங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இது உம்முடைய நாள் ஆண்டவரே. மிகுந்த பரிசுத்தமாக ஆண்டவரே அந்த பங்கு கொள்ள உதவி செய்யும். எங்கள் குற்றம் குறைகள் பாவங்கள் யாவும் இருந்தாலும் மன்னித்து பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே இந்த காலை வேளையில் ஆண்டவரே உண்மை நாங்கள் முழு மனதோடு தொழுது கொள்ள எங்களோடு தங்கியிருக்குமாக நீரே பெருக வேண்டும், நாங்கள் சிறுக வேண்டும் ஆண்டவரே. நேற்று பால் ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை எடுக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பரம்பிதாவே. ஆமென். அமருங்கள். தொடர்ந்து விடுதலை நாயகன் வெற்றியை தருகிற அந்த பாடல் பாடுவோம். Yeah.
வசனம் 1 தொடங்கி 30 வரை நாம் யாவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். உபாகமம் 31ஆம் அதிகாரம் 1 தொடங்கி 30ஆம் வசனம் வரை. பின்னும் மோசே போய் இஸ்ரவேலர் யாவரையும் நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார். அவரே உனக்கு முன்னின்று அந்த தேசத்தாரை அழைப்பார். நீ அவர்கள் தேசத்தை சுதந்தரிப்பாய். கர்த்தர் சொன்னபடியே யோசுவா உனக்கு முன்பாக கடந்து போவான். நான் உங்களுக்கு விதித்த கட்டளையின்படி அவர்களுக்கு செய்வதற்கு கர்த்தர் அவர்களை உங்களுக்கு ஒப்புக் கொடுப்பார். நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். அவர்களுக்கு பயப்படவும் கேட்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னார். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு. கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்திற்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். அவர் உன்னோடே இருப்பார். அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். மோசே இந்த நியாய பிரமாணத்தை எழுதி அதை கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவி புத்திரரான ஆசாரியனுக்கும் இஸ்ரவேலருடைய மூப்பர் எல்லாருக்கும் ஒப்புவித்து, அவர்களுக்கு கட்டளையிட்டது என்னவென்றால், விடுதலை நிமித்தமாகிய ஒவ்வொரு 7ஆம் வருஷத்திலும் உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்ளும் ஸ்தலத்தில் இஸ்ரவேலர் எல்லாரும் அவருடைய சந்நிதியில் சேர்ந்து வந்திருக்கும் போது இந்த நியாய பிரமாணத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேட்க அவர்களுக்கு முன்பாக வாசிக்க கடவாய். புருஷர்களும் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் வாசலில் இருக்கும் அந்நியர்களும் பிடித்து கற்றுக்கொண்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த நியாயப்பிரமாண வார்த்தைகளின்படி செய்ய கவனமாயிருக்கும்படிக்கும். அதை அறியாத அவர்கள் பிள்ளைகளும் கேட்டு, நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்தரிக்க போகிற தேசத்தில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்பட கற்றுக்கொள்ளும்படிக்கும் ஜனத்தை கூட்டி அதை வாசிக்க வேண்டும் என்றான். கர்த்தர் மோசேயை நோக்கி, இதோ நீ மட்டும் காலம் சமீபமாயிருக்கிறது. நான் யோசுவாவுக்கு கொள்ளும்படி அவனை அழைத்துக் கொண்டு ஆசாரிப்பு கூடாரத்தில் வந்து நிறுத்துங்கள். அப்படியே மோசேயும் யோசுவாவும் ஆசாரிப்பு கூடாரத்தில் நின்றார்கள். கர்த்தர் கூடாரத்திலே மேக ஸ்தம்பத்தில் தரிசனமானார். மேக ஸ்தம்பம் கூடார வாசல் மேல் நின்றது. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ உன் பிதாக்களோடு படுத்துக் கொள்ளப் போகிறாய். இந்த ஜனங்களை எழுப்பி நாங்கள் போயிருக்கும் தேசத்தில் உள்ள அந்நிய தேவர்களை என்னை விட்டு தங்களுடைய அந்நிய உடன்படிக்கையை இருப்பார்கள். அந்நாளிலே நான் அவர்கள் மேல் கோபம் கொண்டு அவர்களை கைவிட்டு என் முகத்தை அவர்களுக்கு மறைப்பேன். அதனால் அவர்கள்
படும்படி அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும். அந்நாளிலே அவர்கள் எங்கள் தேவன் எங்கள் நடுவிலே இராததினாலே எல்லா இந்த தீங்குகள் நடுவிலே இராததினாலே அல்லவா இந்த தீங்குகள் என்னை தொடர்கிறது என்பார்கள். அவர்கள் வேறு தேவர்களிடத்திலே திரும்பிப் போய் செய்த சகல தீமைகள் நிமித்தம் நான் அந்நாளிலே என் முகத்தை மறைக்கவே மாட்டேன். இப்பொழுது நீங்கள் இந்த பாட்டை எழுதி கொண்டு இதை இஸ்ரவேல் புத்திரருக்கு படிப்பித்து, இந்த பாட்டு எங்களுக்கு சாட்சியாக இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே இருக்கும்படி இதை அவர்கள் வாயில் வழங்க பண்ணுங்கள். நான் அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்டுக் கொடுத்த ஆடும் தேனும் ஓடுகிற தேசத்திலே அவர்களை பிரவேசிக்கப் பண்ணின பின்பு அவர்கள் புசித்து திருப்தியாகி இருக்கும்போது அவர்கள் வேறு தேவர்களிடத்திற்கு திரும்பி அவர்களை சேவித்து எனக்கு கோபமூட்டி என்னுடைய வழியை மீறுவார்கள். அநேக தீங்குகளும் இக்கட்டுகளும் அவர்களை தொடரும்போது அவர்கள் சந்ததியாரின் வாயில் மறைந்து போகாதிருக்கும் இந்த பாட்டே அவர்களுக்கு விரோதமான சாட்சி பெருகும். நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் அவர்களை பிரவேசிக்க பண்ணியிருக்கிற இப்பொழுது அவர்கள் கொண்டிருக்கும் எண்ணம் என்னதென்று அறிவேன் என்றார். அன்றைக்கே மோசே அந்த பாட்டை எழுதி அதை இஸ்ரவேல் புத்திரருக்கு அறிவித்தார். அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய். நான் உன்னுடன் இருப்பேன் என்று கட்டளையிட்டார். மோசே இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை முழுவதையும் ஒரு புத்தகத்தில் எழுதி முடித்த பின்பு மோசே கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரை நோக்கி, நீங்கள் இந்த நியாயப்பிரமாண புத்தகத்தை எடுத்து அதை உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியின் பக்கத்திலே வையுங்கள். அங்கே அது உனக்கு விரோதமான சாட்சியாய் இருக்கும். 27ஆம் வசனம். நான் உன் கலக குணத்தையும் உன் கடின கழுத்தையும் அறிந்திருக்கிறேன். இன்று நான் இன்னும் உங்களுடனே உயிரோடு இருக்கையில் கர்த்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறீர்களே. என் மரணத்திற்கு பின்பு எவ்வளவு அதிகமாய் கலகம் பண்ணுவீர்கள்? உங்கள் கோத்திரங்களில் உள்ள மூப்பர்களுக்கு அதிபதிகள் அவர்களுக்கு கேட்கத்தக்கதாக நான் இந்த வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு விரோதமாக மனத்தையும் பூமியையும் சாட்சியாகவும் அவர்களை என்னிடத்தில் திரும்பி வர செய்யுங்கள். என் மரணத்திற்கு பின்பு நீங்கள் நிச்சயமாய் உங்களை கெடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட வழியை விட்டு விலகுவீர்கள். ஆகையால் கடைசி நாட்களில் தீங்கு உங்களுக்கு நேரிடும். உங்கள் கைக்கிரியைகளினாலே கர்த்தரை கோபப்படுத்தும்படிக்கு அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்வீர்கள் என்பதை அறிவேன் என்று சொல்லி 30ஆம் வசனம் சேர்ந்து வாசிப்போம். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் கேட்டு மோசே இந்த பாட்டின் வார்த்தைகளை முடிவுகள் என்று சொன்னார். ஆமென். அமருங்கள். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் யாவரையும் ஒழுத்திராம் காலை ஆராதனைக்கு வரவேற்கிறோம். தேவன் நம்மளை இன்னொரு வாரம் இந்த ஆலயத்துக்கு நம்மளை அழைத்து வந்திருக்கிறார். அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் நம்ம மத்தியில் யுஎஸ் தேசத்திலேருந்து சகோதரர் கேலப் நம்மளோட சர்வீஸை ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அதுக்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் காணிக்கை தசம பாகம் எடுக்கிறதுக்கு முன்பதாக இன்னொரு பாலை நாம் பாடுவோம். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன்.
சோஸ்திர பாடலை பாடுவோம். காலமாக எங்களை கண்மணிக்குள் காத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் வேலைக்கு போகவும் வரவும் உடம்பில் நல்ல ஒரு தெம்பை கொடுத்ததுக்காகவும் நன்றி கர்த்தாவே. அந்த வாகனம் ஓட்டும் போதும் வரும்போதும் சிங்கைக்கு போகிறவங்களுக்காக தொடர்ந்து பிரியப்படுற கர்த்தாவே. இந்த ஜெயனில் போயிட்டு வரவங்களுக்கும் இந்த மோட்டார் சைக்கிளில் போட்டவர்களும் தொடர்ந்து காத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. இந்த பிரிஷால வேலை செய்கிற ஒவ்வொருக்காகவும் அவர்கள் கர்த்தாவே, அவங்க காடி ஓட்டும் போதும் வரும்போதும் தொடர்ந்து காத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. தொடர்ந்து இந்த சபை பண தேவைகள் தொடர்ந்து சந்தியும் கர்த்தாவே. புது ஒரு சபையை அடையவும் நீ தொடர்ந்து உதவி செய்யும் கர்த்தாவே. இந்த பணத்தை இந்த சபை தலைவர்கள் நல்ல பயன்படுத்தியும் நல்ல ஒரு பண தேவைகளை சந்தியும் கர்த்தாவே. தொடர்ந்து எங்களை இந்த ஆராதனை நல்லபடியாக நடக்க கர்த்தரை கேட்கும் கர்த்தாவே. எல்லாம் இயேசுவின் வளராக கேட்கணும் கர்த்தாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஜெபசிந்தியோடு தூயரே தூயரே துதித்து பாடுவேன் நேரம். இந்த பாடலுக்கு பிறகு போதகர் ஜெபத்தில் வெளிப்படுத்துவார். ஆமென்.
பிரசன்னத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த பரலோக தேவனை நோக்கி ஜெபத்திலே தரித்திருப்போம். எங்களை நேசிக்கின்ற பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறிடாத தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்த்து நிற்கிறோம். ஒவ்வொருவரும் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவரே பின்னோக்கி நிற்கிறோம். எவ்வளவு கிருபை, எவ்வளவு அன்பு, எவ்வளவு மன்னிப்பு ஆண்டவரே உம்முடைய கரத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோம். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்களை அழைத்து வந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். வானத்தையும் பூமியும் படைத்தவரே, எல்லா மகிமைக்கும் மேலானவரே, நீர் ஒருவரே ராஜா. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ராஜாதி ராஜனே, உம்முடைய வருகை நாளுக்காக நாங்கள் காத்திருக்கின்ற ஜனமாய் எங்களை நீர் மாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய கண்கள், எங்களுடைய இருதயம் இந்த பாழான பூமியில் அதை விட்டு ஆண்டவரே இந்த நித்திய பரலோகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு கிருபை தாரும், அந்த அறிவை தாரும். ஆண்டவரே, இந்த நாங்கள் காண்கின்ற இந்த உலகம் ஒரு நாளைக்கு அது இல்லாமல் போய்விடும். ஆனால் நீர் இருக்கின்ற அந்த சிங்காசனம், இந்த பரலோகம் ஆண்டவரே நித்திய காலமாய் உள்ளது. நாங்கள் உயிரோடு இருக்கின்ற இந்த காலங்களிலே அந்த நித்தியத்தை நோக்கி நாங்கள் பார்க்க எங்களுக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆறுதலின் தெய்வமே, கஷ்டப்படுகின்றவர்களை நீர் ஆறுதல் படுத்த, சிரமத்தில் இருக்கிறவங்களை நீர் ஆறுதல் படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் அற்புதர், அற்புதர், அற்புதமான தேவன், எங்கள் பிதா, எங்கள் தகப்பன், எங்களுக்கு தாயுமாயிருக்கிறீர். நாங்கள் நொந்து போன நேரமெல்லாம் ஆண்டவரே எங்கள் பக்கத்தில் இருக்கிறீர், எங்களை தூக்கி எடுக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, உம்முடைய கட்டளைக்கு நாங்கள் எதிராக செய்த எல்லா வித பாவங்களுக்காக வருந்தி ஜெபிக்கிறோம். எங்களை நீர் மன்னித்து ஆராதனையில் ஆண்டவரே இந்த குற்ற உணர்வு எங்களுக்கு தடையாக இல்லாதபடிக்கு நீர் அவைகளை எடுத்து போட்டு பரிசுத்தத்திலே உம்மை நோக்கி பார்க்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் விண்ணப்பங்களுக்கு நீர் செவிசாய்ப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உளுத்திரம் திருச்சபைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, அநேக அற்புதங்களை செய்த தேவனே, இந்த சபையை இப்படியாய் நீ நேசித்து வந்த கர்த்தரை உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த சபையிலே நீர் இணைத்த ஒவ்வொரு ஆத்மாவுக்காக, குடும்பங்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த இடத்துலையும் ஒரு கட்டடம் வாங்கும்படி அவங்க எத்தனுக்கிறாங்க. நீங்கள் மனம் இறங்கி அந்த கட்டடம் எங்கு இருப்பது என்பதை நீர் காண்பிக்க, அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை ஆண்டவரே செய்கின்ற தலைவர்களோடு நீர் தங்க ஞானத்தை கொடுக்க, அப்பா இந்த கட்டடம் விரைவாக வாங்கப்பட அநேக நாட்களாய் காத்திருக்கின்றவர்களை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கட்டடத்தை விரைவாக ஆண்டவரே அவர்கள் வாங்கி அதில் உம்மை ஆராதிக்க, உம்முடைய நாமத்தை உயர்த்த நீர் உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். கூலாய் சபைக்காக நாங்கள் வருகிறோம். ஆண்டவரே, கூலாயில் இந்த 40 வருடம் அனிவர்சரி, அதை நோக்கி நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் கடந்து வந்த பாதையை பார்க்குறோம். இதை நீர் செய்த மகாபெரிய இரக்கம் என்பதை உணர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆயத்தம் பண்ணிக்கொண்டு இருக்கின்ற காரியங்களில் கர்த்தருடைய ஞானம் தங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்கு ஆண்டவரே தாழ்மையை தந்து இந்த காரியங்களை செயல்படுத்த கிருபையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கிமாஸ்க்காக வருகிறோம். அந்த சபையிலும் ஆண்டவரே ஒரு கட்டடம் வாங்க அவங்க எதிர்பார்த்து கொண்டு இருக்காங்க. அங்கே இருக்கின்ற எல்லா சிக்கல்களை கர்த்தர் எடுத்து போட்டு அவர்களை ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். நோய்வாய்ப்பட்ட ஒவ்வொருவரையும் நினைவு கூறுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நினைவு கூறுவதை விட நீர் அவர்கள் மீது இரக்கமாயிருக்கிறீர்.
அவர்களை ஒவ்வொரு நாளும் நினைவு கூறுகிறீர். உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். போதுமான கிருபையும் பலத்தையும் தந்தரும்படி ஜெபிக்கிறோம். வயதானவர்களுக்காக வருகிறோம். இயேசுவே, இந்த வயதான காலத்தில் உம்மை இன்னும் அதிகமாய் நோக்கி பார்க்க அவர்களுக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்காக வருகிறோம். காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை நீர் காக்கும்படி, இந்த பிள்ளைகளுக்கு நீ ஞானத்தை கொடுக்கும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். எங்கள் பிள்ளைகள் எங்கு சென்றாலும் உம்முடைய சமூகம், உம்முடைய காக்கும் கரம் அவர்களோடு இருக்க நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். வேலை செய்கின்ற வாலிபர்களுக்காக, வேலை செய்கின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக சிங்கைக்கு போய் திரும்பி வருகின்ற எங்கள் பிள்ளைகளை, ஆண்டவரே, எங்கள் சபை மக்களை கர்த்தர் விசேஷமாய் காக்கும்படி நாங்கள் உங்களுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் சர்ச்சில் ஊழியம் செய்கின்ற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சண்டே ஸ்கூல் நடத்துகின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய தாழ்மையிலே ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்ய அவர்களுக்கு நீர் கிருபை தரும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். பிறந்த நாள், திருமண நாளை கொண்டாடுகின்ற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்திலே அவர்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். வாலிப பிள்ளைகளை ஆண்டவரே நீர் பொறுப்பேற்று நடத்தும்படி நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட போதகர் மணிக்காக நாங்கள் வருகிறோம். மிஷினரி ஊழியத்துக்கு போயிருக்கிற அவரை நீர் வழி நடத்த, அவரை காக்க நாங்கள் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, ஸ்ரீலங்கா தேசத்துக்காக நாங்கள் வருகிறோம். அந்த தேசத்தில் இருக்கின்ற பிரச்சனைகளை நீர் எடுத்து போட்டு மக்களை ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஐயா, அந்த பால்டியர்ஸ் வேதாகம கல்லூரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் மணியின் முயற்சியில், அவருடைய தலைமையில் அங்கு ஒரு கேம்ப் நடத்தப்பட இருக்கிறது. கர்த்தர் அந்த கேமை ஆசீர்வதிக்க, மீண்டுமாக அந்த கல்லூரி திறக்கப்பட, அநேகர் படித்து நம்முடைய ஊழியத்துக்கு செல்ல நாங்கள் அந்த கல்லூரிக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக பாஸ்டர் மணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, இந்த நேரத்தை உங்களுடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்கு தடையாக இருக்கின்ற எல்லா காரியத்தையும் கற்றல் அகத்தி உம்முடைய வசனத்துக்கு நேராக எங்களுடைய இருதயத்தை திருப்ப உதவி செய்யும். உம்முடைய வசனத்தை கவனமாய் கேட்க தேவரீர் எங்களுக்கு இறங்கும்படி எல்லாம் வல்ல இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். அமருங்கள். வசனம் 8 துவங்கி 13 வரை. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றுகிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடர கடவன். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் இந்த பேதுரு 3வது அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை நாம் கவனிக்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக இதனுடைய பின்னணியை நம்ம பார்த்தோம்னாக்கா, பீட்டர் இந்த நிருபத்தை எழுதுகிறாரு. யாருக்கு எழுதுகிறாருனாக்கா, சிதறடிக்கப்பட்ட கிறிஸ்தவர்களுக்கு. இதில் நமக்கு கிறிஸ்தவர்களுக்கு உரிய காரியங்களை அப்போ நான் சொந்தமாக நாங்கள் குழாயில் இந்த 1 பீட்டர்
ஒரு சீரியஸாக பிரசங்கம் பண்ணிக்கொண்டு வரோம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் இங்கே மட்டும் நீங்கள் நடுவில் இருந்து வரீங்கன்னு. இதுதான் கடைசியாக அந்த பிரசங்கம் பண்ண செய்தி. அப்போ அதை இங்கே பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஆயத்தம் பண்ணி நான் வந்திருக்கேன். பாருங்கள், இந்த சிதற அடிக்கப்பட்டவர்கள், நீங்கள் 1 Peter 1வது அதிகாரம் 2வது அதிகாரத்தை வாசிங்க. இதை நம்ம இன்னும் கொஞ்சம் ஆழமாக புரிந்து கொள்ள. பீட்டர் 1 Peter 1வது அதிகாரம் 1வது வசனம் 1-2 வாசிங்க. இதை நம்ம பார்த்துட்டு தொடர்ந்து போகணும். அந்த பகுதி தான் 1 Peter 1 இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு, கலாத்தியா, கப்பத்தோக்கியா, ஆசியா, பித்தேனியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் கிறிஸ்து இயேசுவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவுளே. ஓகே, என்ன பார்க்குறோம்? பரதேசிகளை, சிதறடிக்கப்பட்டவர்கள். பரதேசிகள்னா உங்களுக்கும் எனக்கும் தான் ரொம்ப பிரதானமாக எழுதப்பட்டிருக்கு. கிறிஸ்தவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, நல்லா கவனிங்க, அதெல்லாம் முன்குறிக்கப்பட்ட. இப்போ சில நேரம் நம்ம அமர்ந்து கொண்டு பிரசங்கத்தை கேட்போம். நான் அந்த மாதிரி உணர்ந்திருக்கேன். ஐயோ, இன்னைக்கு அவர் வரலையே, இந்த பிரசங்கம் அவருக்கு வேண்டியதாச்சே, அவரு கேட்டிருந்தாருன்னா எவ்வளோ நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினைத்த காலம் உண்டு. நீங்களும் நினைத்திருப்பீங்க. அவர் வந்து அவருக்கே இந்த பிரசங்கம் தயார் பண்ண மாதிரி இருக்கு அப்படின்னு. இந்த பைபிளில் ஒவ்வொரு வாரமும் நம்ம கேட்கின்ற வசனம் நமக்கே உரியது. இட் இஸ் ஃபார் ஹஸ். தேவன் அவருடைய இரக்கத்தில் ஒரு வாரமும் நமக்கு அவருடைய வசனத்தை காரணத்தோடு நமக்கு அதை பிரசங்கிக்கிறார். ஆக ரொம்ப தெளிவான ஒரு பேக்ரவுண்ட், சிதறடிக்கப்பட்ட விசுவாசிகளுக்கு எழுதப்பட்டது. அப்போ என்ன அவர் வந்து எழுதுறாருன்னா பாருங்கள், இந்த இதுக்கு முன்பாக சில காரியத்தை நான் சொல்கிறேன். இவங்க சிதறடிக்கப்பட்டது வந்து அவங்களோட விசுவாசத்தின் நிமித்தம். ஓகே, ஒரு புதிய ராஜ்யம் வருது. அப்போ அவங்க விசுவாசத்தை, இந்த யூதர்களை அவங்க விசுவாசத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் மேல் இருக்கின்ற விசுவாசத்தின் நிமித்தம் அவங்க வந்து சிதறடிக்கப்படுறாங்க. அப்போ இந்த சிதறடிக்கப்பட்டவங்களுக்கு பீட்டர் சில காரியங்களை தொடர்ச்சியாக எழுதுறாரு. அப்போ அவங்களுக்கு இருக்கின்ற அந்த பயம் போக, இன்னும் அங்கே சொந்த தேசத்தில் இல்லை, நம்ம இன்னைக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நம்ம சொந்த இடத்துல சொந்த குடும்பத்தோடு ஒரு பரிபூர்ணமான நிலையில், ஒரு சொகுசான நிலையில் இன்னைக்கு நம்ம வந்து இருக்கோம். இதெல்லாம் நமக்கு சரியாக உற்று நோக்கலைன்னா நமக்கு புரியாது, ரைட்? இவங்க சொந்த நாட்டை விட்டு வேறு தேசத்தில் சிதறடிக்கப்பட்டதுனால அவர்களுக்கு இந்த மாதிரியான ஆலோசனைகள் தேவை அப்படின்னு பீட்டர் வந்து எழுதுறாரு. ஓகே, அவங்களோட நெருக்கத்தில், அவங்களுக்கு இருக்கின்ற எதிர்ப்பில் எப்படி அதை அவங்க எதிர்நோக்கணும் அப்படின்னு எழுதுறாரு. அதில் 8வது பாருங்க, ஃபைனலி அப்படின்றாரு. பின்பா என்ன போட்டிருக்கு? 8 ஆரம்பிங்க. 8வது வசனம். மேலும். மேலும்னா அதுக்கு முன்பாக ஒரு காரியம் வந்து இங்கே இருக்கு. அந்த ஏழையும் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். இன்னைக்கு இதில் இல்லாத காரியம், ஆனால் நமக்கு ரொம்ப பிரயோஜனமான ஒரு காரியம். மேலும்னா 7வது வாசிங்க. அந்தபடி புருஷர்களே, மனைவியானவர் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடியினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடும் அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களானபடினால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். இதில் எவ்வளோ பிரசங்கம் நம்ம கேட்டிருக்கோம், நிறைய கேட்டிருக்கோம். இதில் ஒரு காரியத்தை நல்லா கவனிங்க. மனைவி வந்து வீக்க வெசலை
பலவீனமான பாண்டம். அவர்களை மதிக்கணும், அவர்களை புரிந்து கொள்ளணும் அப்படின்னு கணவர்களுக்கு சொல்லப்படுது. புரிந்து கொள்ளணும். எப்படி புரிந்து கொள்ளுறது? கவிஞன் சொல்லிட்டான், ஆழம் இல்லை, என்ன ஆளும் கடலா, அது கூட ஆழம் இல்லை, பெண்களோட மனசு அவ்வளோ ஆழம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே ஒரு ரகசியம் இங்கே வந்து ஒளிந்திருக்கு, அதை கவனிங்க. இந்த விஷயத்தில் ஆண்கள் நம்ம கவனமாக இல்லைன்னா, கணவர்கள் கவனமாக நம்ம வந்து இல்லைன்னா, நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது. நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படாது. என்ன வாழ்க்கை ஏறெடுக்கிற ஜெபம் கேட்கப்படலைன்னா என்ன, எவ்வளோ ஒரு சீரியஸ் கண்டிஷன்ல. ஸோ அதற்கு என்ன சொல்கிறாரு? மனைவிகளோடு இருக்கின்ற அந்த உறவை வி மஸ்ட் ஸ்டடிய, அவங்கள அறிந்து கொள்ளணும், படித்து கொண்டு அவங்களோட நம்ம ஒத்துமையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு காரியத்தை அங்கே சொல்லிட்டு தான் 8வது காரியம் சொல்கிறார். நீங்கள் ஒரு மனதாய் இருக்கின்றவர்களாக இருக்கணும். அந்த ஒரு மனதாய் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக, கஷ்டமாக சொல்லுங்களேன். ரொம்ப ஒரு மனசாக இருக்கணும், ஒரு மனதாக இருக்கணும், ஒரே சிந்தியா, ஒன் மைண்ட். நான் சொல்கிறேங்க, உலகத்திலேயே ரொம்ப கஷ்டமான வேலை அது. கஷ்டமான வேலை. பின்னணியை பார்ப்போம். நம்ம வேறு விதமாக வளர்க்கப்பட்டவங்க, வேறு விதமாக வளர்க்கப்பட்டவங்க, வேறு விதமான படிப்பு, வேறு விதமான வாழ்க்கை சூழ்நிலையில் நம்ம வளர்ந்து வந்தோம். அப்போ இந்த மாதிரி ஜனங்க தான் அது சர்ச்சில் இணைக்கப்படுறாங்க. பாருங்கள், சர்ச்சில் இணைக்கப்படுறாங்க. அப்போ ஒரே சிந்தையாக நீங்கள் இருக்கணும் அப்படின்றது ஈஸியான காரியம் இல்லை. இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து கொஞ்சம் நல்லா பார்க்க போகிறோம். ஏன் ஒரே சிந்தியாக இருக்க முடியாது? ஏன் ஒரே சிந்தியாக நான் இருந்தேனா அப்படின்னு யோசித்து பார்த்தா நமக்கு அந்த விட தெரியும். நிறைய காரியத்தில் வி ரிபெல், நம்ம எதிர்த்து இது சரியில்லை, அது சரியில்லை, இப்படி தான் நம்ம வந்து பேசிக்கொண்டு வந்தோம். நம்மளுடைய ஆரம்ப காலத்தில் நம்ம சொல்கிறதுனா நான் நிறையா ரிபெல் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஓப்பனாக இல்லை, பின்னால் வந்து என்ன இது சரியில்லாத காரியம் எங்கே போச்சு ஒரு மனசு. அதனால தான் பாருங்கள், பீட்டர் எவ்வளோ காரியத்தை எழுதிட்டு நீங்கள் ஒரே மனதாய், ஒரு மனதாய் நீங்கள் வந்து இருக்க கடவர் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஒரு மனதாய் இருக்கிறது பாருங்கள் ஆக்சுவலி ரொம்ப ஈஸி, ரொம்ப ஈஸி தான். இதை புரியாத முன்னுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவர் சொல்லுவார், நம்மளால் ஏற்றுக்க முடியாது. நம்ம சொல்லுவோம், அவரும் ஏற்றுக்க மாட்டார். இது எனக்கு ரொம்ப பாதிப்பை எப்போ கொண்டு வந்துச்சுன்னா, ஆனால் அதுக்கு வரேன். இப்போ ஒரு மனசாய் இருக்க வேணுன்றது வந்து ரொம்ப ஈஸியான சாத்தியமான ஒரு காரியம். ஏன் அதை அப்படி சொல்கிறேன்னாக்கா, நம்ம எல்லாருக்கும் ஒரே ரத்தம், ஒரே டிஎன்ஏ, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடைய டிஎன்ஏ இல்லை, அதான உண்மை. யோசிச்சு பாருங்க, அவரோட ரத்தத்தினால நம்ம வந்து ரட்சிக்கப்பட்டோம். ஒரே கிறிஸ்து, ஒரே பலி, ஒரே உயிர்த்தெழுதல், ஒரே பரலோகம், இதெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோம் இல்லையா? அதுதானே கிறிஸ்துவ நம்பிக்கையின் அடிப்படையில் ஃபவுண்டேஷனை தானே, ஒரே கிறிஸ்துவ தானே. அப்பயே நம்ம எல்லாம் வேறு வேறு மாதிரி, குறிப்பாக சர்ச்சில் நம்ம கூடி வரும் பொழுது சர்ச் மக்களை குறித்து, மற்றவங்களை குறித்து நம்மளோட அபிப்பிராயம் எப்படி இருக்குது? ஒரே டிஎன்ஏனாக்கா, ஒரே ரத்தத்தினால மீட்கப்பட்ட நம்ம ஏன் ஒரே ஒத்துமையாக இருக்க முடியாது? ஒரே சிந்தனையாக ஏன் இருக்க முடியாது? இருக்க முடியும் இல்லை? அதில் என்ன பிரச்சனைன்னா பாருங்க, நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைச்சா ரொம்ப சீக்கிரமாக ஒரு ரொம்ப இணைஞ்சிருப்போம்ல. நான் நினைக்கிறதும் நீங்கள் நினைக்கிறதும் சரியாக இருந்தால் இணைஞ்சிருப்போம். நான் நினைக்கிறது நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லைன்னா எப்படி இருப்போம்? அதுதான், தட் இஸ் த ப்ராப்ளம். அதுதான் இங்கே பீட்டர் வந்து சொல்கிறார், கிறிஸ்தவர்கள் மத்தியில், சபையின் மத்தியில். ஓகே, இப்போ ஒன்றா இருக்கிறது என்னன்னா, நான் நினைக்கிற மாதிரி நீங்கள் நினைக்கணும், அதான் ஒன்றா இருக்கிறது இல்லை. நல்லா யோசித்து பார்ப்போம், நம்மள ஆராய்ச்சி பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். நம்ம நினைக்கிறத, நம்ம பேசுகிறத கேட்குறவங்க கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸாக இருப்போம்ல. இல்லை, அது அப்படி இல்லைன்னு சொன்னாக்கா, யூ ஆர் நாட் மைண்ட், நீ ஒரு சிந்தியாக இல்லை, நான் உன்னோடு ஒன்றா இருக்க மாட்டேன். சர்ச்சில் நடக்கிற விஷயங்கிறது. என்கிட்ட ஒரு உதாரணம் சொல்லிட்டு நான் போகிறேன்.
இது ஏன் ரொம்ப என்னை பாதிச்சதுன்னா, ஏன் இந்த 1வது வசனத்துலேருந்து ஒரு வரல, ஏன் இந்த நடுவில் எடுத்தாருன்னு இது ரொம்ப பாதிச்சது என்ன. சர்ச்சில் இந்த இடைக்காலத்தில் நான் செய்து கொண்டிருந்த இந்த மரண சகாய நிதி, அது நான் தான் இத்தனை வருஷமாக 32 வருஷம் நான் அந்த காலத்தில் செய்து கொண்டிருந்தேன். அது இரக்கத்தின் அடிப்படையில் அவங்க சகாய நிதி கொடுக்குறாங்களோ இல்லையோ, அதை வந்து ஐ ஹேவ் அ மெத்தட் டு அந்த தேவையை சந்திக்க அப்படி போயிட்டு இருந்தோம். அப்புறம் அப்படியே வந்தோடனே ஒரு வாலிப பிள்ளைகிட்ட இன்னொரு சகோதரிகிட்ட நான் ஒப்படைத்தேன். சர்ச்சில் கமிட்டியில் பேசி ஒப்படைத்தேன். அவங்க வந்து என்கிட்ட சொன்னாங்க, எப்போதும் முடியாதுன்னு சொல்கிறவர் முடியும்னு சொல்லிட்டாரு. அவர் 2வது நபர், இவங்க 3வது நபர். இவங்க சொல்கிறாங்க cannot, திஸ் இஸ் ராங்னு சொல்கிறாங்க. இது தவறு. மற்றவர்கள் கட்டின அந்த நிதியை எடுத்து நீங்கள் இவங்களுக்கு வந்து கொடுக்கறது தவறு. ஒரு நாள் பூரா ஜெபம் பண்ணுங்க. ஒரு நாள் பூரா ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ரைட்? கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறோம். ஒரு நாய் செத்து போச்சுன்னா கொண்டு போய் புதைக்கிறான்னு ஒரு நாங்களாம் அழுதுருக்கோம் சின்ன பிள்ளையில. நாய் வளர்ப்போம். ஆனால் எங்கள் நாய்லாம் வேற அப்படின்னா போய் உண்மை பிடிச்சிட்டு வரும் சாப்பிட்றதுங்க. காட்டுக்கோழி பிடிச்சிட்டு வந்துடும். இப்போ உள்ள நாய் பொத்தி வளர்த்து குளிப்பாட்டுறதுக்கு காசு தவறுன்னு நான் சொல்ல, நான் கம்பேர் பண்ணி சொல்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் நான் மனுஷனை விட நாய்க்கு இன்னைக்கு நிறையா செலவு பண்ணும். சரி, அது ஒரு பக்கத்தில் இறக்கம் அதை சொல்ல வரேங்க. ஒரு பிராணி மேலே இருக்கிற இறக்கம் மனுஷன் மேலே இல்லை அப்படின்ட்டு போராட்டம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு தெளிவு, ஆமாங்க, அடுத்தவங்க கொடுத்த பணத்தை எடுத்து இன்னொருத்தவங்ககிட்ட கொடுக்கறதுக்கு அதிகாரம் யார் கொடுத்தது? அப்படி நான் என்னோட ஸ்டாண்டில் நின்று இருந்தேன்னா எப்போது முடியாதுன்னு சொல்லி ஓகேன்னு சொன்னார். அவர் கூட நான் இணங்கி இருப்பாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க, அவர் கூட ஒத்து போயிருப்பாங்க. இந்த முடியாதுன்னு சொன்னாங்களே, அவங்கள நாங்கள் 2 பேர் சேர்ந்து எதிர்த்துருக்கோம். யோசிச்சு பாருங்க, நம்ம வாழ்க்கையில் நமக்கு தெரியாமல் நடக்கிற விஷயம் அது. 2 பேரும் சேர்ந்து அவங்கள எதிர்த்திருப்போம்ல. இப்போ ஒரு மனதாக இருக்கிறது எப்படி? இப்போ அதான் பிரச்சனை இல்லை. காரியங்களை வேதாகம பூர்வமாக வைத்து ஜெபித்து தூர நோக்கி பார்த்து அதை பண்ணி சரியா நிறுவையில் போட்டு நிறுத்து ஒரு முடிவு எடுத்ததுனால இன்னைக்கு 3 பேரும் சேர்ந்து அந்த காரியத்தை செய்ய முடியுது. யோசிச்சு பாருங்க, சர்ச்சில் அது என்ன பிரச்சனை நமக்கு இல்லை? என்ன பிரச்சனை நமக்கு? இவர் சொல்லிட்டு போவார், அது அப்படி இல்லை, இது இப்படி அப்படி இப்படின்னு இப்படியே காலம் முறை ஏசு வர வரைக்கும் அன்னைக்கு எந்த சர்ச்சில் போய் கேளுங்க, எல்லா சர்ச்சிலையும் பிரச்சனை. ஏன் பிரச்சனை சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து பிரச்சனை? வெளியில இருந்து வந்துச்சா? இல்லை, நம்ம உள்ளுக்கு நம்ம இருதயத்தில் இருக்கின்ற அந்த காரியம். ஸோ இன்னைக்கு இந்த ரகசியத்தை நம்ம படுத்துக்கொள்றோம். காரியத்தை சரியா நிதானிக்க. ஓகே, அவர் ஏன் வேண்டாம்னு சொல்றாரு, ரைட்? அதுல ஒரு உண்மை, ஒரு நியாயம் இருக்கும். அதை நிதானித்து, ரைட், 3 சேர்ந்து நான் சொன்ன உதாரணத்துக்கு வரேன். இறுதியா அந்த காரியத்தை 3 சேர்ந்து நல்லபடியா நாங்க செஞ்சு முடிச்சிட்டோம். அதைத்தான் இங்க வந்து சொல்றாரு, நீங்க ஒரு மனப்பட்டவர்களாய் இருங்கன்னு சொல்லிட்டு சில சில குணாதிசயங்களை அங்க வந்து அடுக்கிறாரு. இப்ப அதை பார்ப்போம். என்ன குணாதிசயங்களை பாருங்க. நீங்கள் ஒரு மனதாக இருந்து அந்த 8 தான் நீங்கள் எல்லாரும் ஒரு மனம் பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்கள். இரக்கம் நல்லா கவனிங்க. இரக்கம் அது ஒரு வார்த்தை அல்ல, செயல். இரக்கம் என்பது செயல். ஓகே, வார்த்தை நம்ம இன்னைக்கு நிறைய இந்த கிறிஸ்டியன் லாங்குவேஜ் நிறைய பயன்படுத்துவோம். ஜெபத்தில் பாருங்க, ஆண்டவரே நீங்க. இரக்கம் வந்து செயல். நம்ம இறங்குறோமா? ஓகே, வேதம் சொல்லுகிறது நம்ம இரக்கம் உள்ளவர்களா. எதுக்கு இறங்குறோம்? சரி, இரக்கம் இருக்கான்றதை நம்மையே கேட்போம். அடுத்தது சகோதர ஸ்நேகம். ஏங்க திருப்பி இந்த சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த போதனைலாம், இந்த காரியம்லாம் சர்ச்சில் இருக்கிறவங்களுக்கு தான்.
அதில் குறைபாடை பார்த்துருப்பாருல்ல, அப்பயே பார்த்துருக்காரு. பீட்டர் பார்த்துருக்காரு. சகோதர சிநேகம். சகோதர சிநேகம்னா பிலிபஸுக்கு ஏதாச்சும் ஒன்றுன்னா சதை ஆடணும். தானா என்ன சொல்லுவாங்க, சதை ஆடணும். என்ன அது எப்படி சொல்லுவாங்க? தானா ஆடணும்னாலும் சதை ஆடுமா? சொல்லுங்க பிரதர். நான் பரிதளிக்கலனாலும் சதை அப்படியே ஆடுமா? பிலிபஸ்னாக்கா ஏன் தெரியுமா? we are the same DNA. ஒரே இயேசு அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க. ஆடுதான் நமக்கு. சரி, தொடர்ந்து போகலாம். ஆடணும். நான் ஆடணும்னாலும் என் சதை ஆடணும். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் ஒரே ரத்தத்தினால ஒரே டிஎன்ஏல மீட்கப்பட்டவங்க நம்ம. அடுத்தது மன உருக்கமுள்ளவர்களும் உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாய் இருந்து தீமைக்கு தீமையை. ஓகேம்மா, 9 அப்புறம் பார்க்கலாம். இணக்கம் உள்ளவர்களா? என்ன இணக்கம்? மலை பைபிள் இருக்கா? யாரும் கேட்கலாம் இருக்கா? இல்லையா? இருக்க பாருங்க. இந்த இணக்கம் உள்ளவர்கள் நீங்க பாருங்க. அப்புறம் நம்ம தொடர்ந்து போகலாம். இணக்கம்னாக்கா நான் கொஞ்சம் இது பார்த்தேன். என்ன இணக்கம்? கட்டியஸ், இங்கிலீஷ்ல மரியாதை. மரியாதை. இயேசுவோட டிஎன்ஏ கொண்ட மனுஷனை போது பாரு, அவன் திருந்த மாட்டான், அவன் திருந்தவே மாட்டான். இப்படித்தானே நம்ம வந்து பேசுறோம்னா, இன்னைக்கு சர்ச்சில் கிறிஸ்து இயேசுவால மீட்கப்பட்ட சகோதர சகோதரி பிள்ளைகள், சில பிள்ளைகள் ரொம்ப 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 என்ன சொல்லுவாங்க, ரொம்ப ஆக்டிவ். சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் வந்து சொன்னாங்க, இப்படிலாம் பேசலாம், மற்ற பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது, தகாத வார்த்தை கேட்கப்பட. சண்டே ஸ்கூலில் நீ பேசுனியா? உள்ள நான் உண்மையாக சொல்லு. ஆமாம் இவர், ஆமாம் என்ன பேசுனேன், அது வந்துருச்சு அப்படின்றான். இல்லை இல்லை, நம்ம அவன் சொன்னது நான் முதல்ல சிரிச்ச காலையில் போகும்போது தான் யோசித்தேன். அவன் சொன்ன உடனே சிரிச்சு, ஏன்னா சொன்ன விதம் நல்லா ஃபேட்டா, ஏன்டா இந்த மாதிரி பேசுகிற, மற்ற பிள்ளைங்க இதாக இருக்கு, அது வந்துருச்சு அப்படின்னா. நமக்கு அப்படித்தாங்க வந்துடுது, நம்ம யோசிக்க மாட்டேங்கிறோம். கோவத்தில் டபார்னு எடுத்து ஒரே டிஎன்ஏ கிறிஸ்துவோட ரத்தத்தினால மீட்கப்பட்ட இந்த விசுவாசிகளோ அல்லது நம்மளோட சகோதரர்களுக்கு மரியாதை கொடுக்காம நம்ம டபார்னு பேசிடணும். 9க்கு போகலாம். தீமைக்கு தீமையையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் இருக்கேன். தீமைக்கு தீமையையும், இது ரொம்ப ஈஸிலாம் ரொம்ப சொன்னாங்களா, அது தீமைக்கு தீமை செய்யக்கூடாது. நான் இதில் என்ன பார்க்குறேன்னா, தீமைக்கு தீமை செய்கிறது கூட பரவாயில்லைங்க, ஒருத்தவங்களை உதாசீனப்படுத்துறது. இன்னும் யோசிச்சு பாருங்க, உதாசீனப்படுத்துறது. ஒரே வீட்டில் இருப்போம், தெரியாத மாதிரி இருப்போம். இல்லை இது இப்படின்னா இதெல்லாம் பேசு, நிறையா ஃபோன் பண்ணுவாங்க, கவுன்சிலிங் போவேன் நாங்கள். அதான் ஒரே வீட்டில் ஒரு மனுஷனாக கூட மதிக்கிறது இல்லை, ஒரு மனுஷியாக கூட மதிக்கிறது இல்லை, உதாசீனம். அதைத்தான் அவங்க சொல்லுவாங்க, வேதனையாக இருக்கணும். ரைட்? இந்த மாதிரியான சூழ்நிலை நடந்ததுனால அவர் எழுதுறாரு. நடந்து கொண்டு இருக்க நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஒரு வீட்டில் ஒரே மெத்தையில் படுத்து எழுந்துருச்சு, ஒரே வீட்டில் இருந்து உதாசீனம் கண்டுக்காத. அவங்க நமக்கு செய்த நன்மைகளை, ஊழியர்களை, அது எல்லாத்தையும் மறந்து உதாசீனப்படுத்துறது. தீமைக்கு தீமை கூட பரவாயில்ல, அதை கூட பொறுத்துக்கலாம். முத்தாண்ட ஒரு அடி அடிச்சுட்டா போவோம், பரவாயில்ல முடிஞ்சதுன்னு விட்டுருணும். அந்த உதாசீனம் மறந்துடாது. இன்னைக்கு நம்ம அதை ரொம்ப கவனமாக பார்ப்போம். ரொம்ப சீக்கிரமாக நம்ம உதாசீன படுத்திடுவோம் கவனமாக இல்லைன்னா. ஓகே, தீமை வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது, வார்த்தையே கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, தீமை, அது கொஞ்சம் கவனமாக இருக்கும். உதாசீனம் நமக்கு தெரியாமலே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ரைட்? நமக்கு தெரியாமலே நம்மளோட லைஃப் பார்ட்னர்ஸ்க்கு நம்ம அவங்கள உதாசீனப்படுத்தலாம், அவங்க நம்மளை உதாசீனப்படுத்திடலாம். பிள்ளைகளை 4 பிள்ளைங்க இருக்கும், அதில் ஒரு பையன் நல்லா இருப்பான், நல்லா படிப்பான், அவனை இது பண்ணிட்டு 3 பிள்ளைங்களை நமக்கு தெரியாமல் உதாசீனப்படுத்திடுவோம். இவங்களுக்கு செலுத்துகிற அந்த அன்பு மாதிரி, இவங்ககிட்ட பேசுகிற அன்பு வார்த்தை மாதிரி இவங்ககிட்ட பேசாமல் இருந்துடும். இட்ஸ் ஹேப்பன். ரைட்? இதெல்லாம் பாருங்க, வெளிப்படையாக வருகின்ற ஒரு காரியம் இல்லை. இட்ஸ் ஆல்
சம்திங் லைக் அண்டர் த டாப்பெட் திங்ஸ். நம்ம தெரியாமல் அப்படியே செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்னைக்கு அந்த காலம் மாதிரி இல்லை. அந்த காலம் என்ன ஒரு பேர், நானும் பாச மணி எல்லாம் இந்தியா போகும்போது பார்த்தோம். ஞாபகத்துக்கு வரல. பெரிய ஊழியக்காரர் நாங்கள் இருந்த பட்டணத்துக்கு வந்து ஊழியர் செய்யும்போது அவர் புல்பீட் மேலே இருந்து ப்ரே பண்ணுவார். இந்த இந்த அசுத்த ஆவி பிடிச்சவங்க அப்படியே ஆடுவாங்க. ஆடி ஜபம் பண்ணி அதை அவங்கள துரத்துவாங்க. கண் கூட பார்த்தது நாள் உட்காந்து என்னடா செஞ்சுட்டு இருக்காங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, முடியெல்லாம் வச்சு. அது வேதநாயகமா ஞாபகம் இல்லை. ஓகே, அப்போ அப்படி யோசிச்சுக்கிட்டு இருந்தோம் அந்த காலத்தில். இந்த காலத்தில் சர்ச் உள்ளுக்கு பாருங்கள், ஒரு பிரசங்கம் நடக்குது, சர்ச்சில் 85% உருண்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த பாஸ்டர் எப்படி கோட்டை தூக்கி போடுறாரு, இப்படி ஃபூல்றாரு, 85%. See, the devil is not outside there. Now it's already start working inside the church. அந்த மாதிரி தான் நம்ம பார்த்த இந்த காரியங்களை நமக்கு அறியாமல் நம்ம வந்து செய்து கொண்டு இருக்கலாம். அதை தான் இன்றைக்கி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், அதிலிருந்து வெளியே வர போகிறோம், அதில் கவனமாக நம்ம வந்து இருக்க போகிறோம். ஒரு மனதாக உண்மையாக நம்ம ஒரு மனசாக இருக்குமா, வீட்டில் ஒரு மனசாக இருக்குமா, வேலை இடத்துல எவ்வளோ போராட்டம். இங்கே சர்ச்சில் போய் வேலை இடத்துல இறங்கணும். நான் வேலை செஞ்சேங்க, என்கிட்ட ஒன்றும் கதை சொல்ல முடியாது. ஓகே, நான் வேலை செஞ்சேன். அப்போ அங்கே எப்படி இருக்கும், வீட்டில் எப்படி இருக்கும். ஓகே, இந்த 5 காரியங்களை நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் சீர்தூக்கி பார்த்து அது நம்மளை இன்னும் கடவுள்கிட்ட நெருங்க, மக்களை நேசிக்க அது வந்து உதவும். இந்த உதாசீனம் நான் நினைக்கிறேன், மேபி யூ கேன் அக்ரி, யூ டோன்ட் அக்ரி, ஐம் ஓகே வித் இட். ஓகே, தீமைக்கு தீமை அது நம்ம இப்போ செஞ்சுட்டு போயிடும். உதாசீனம் நம்ம தெரியாமல் செஞ்சுட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம் அப்படின்னு சொன்னால் எப்படி, அங்கே நடந்து வரும்போது இப்படி பூந்து போவாங்க, பார்த்துருக்கீங்களா? நடந்திருக்கா? சர்ச்சில் தானே? இல்லை, எனக்கு நிறைய நடந்திருக்கு. நான் அதை பற்றி கவலைப்பட்டதில்லை. பட் இன்னைக்கு ரொம்ப தே ஆர் வெரி க்ளோஸ் டு மீ. இன்னைக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க என் கூட. இல்லை, இப்போ நானும் அதான் சொன்னேன்ல, 2 சாரரும் ஒரே காரியத்தை அக்ரி பண்ணால் தான் ஒருமித்து இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அவங்க எதிர்க்கலாம் நம்மளை. ஆனால் ஒரு காரியம் நமக்கு ஞாபகத்துக்கு வர வேண்டியது, we are of same DNA, ஒரே ரத்தத்தினால மீட்கப்பட்டவங்க அப்படின்னு நம்ம ஜெபித்து அதிலிருந்து மனம் திரும்பணும். சரி, ஓடுனவங்க இருக்காங்க, எங்கே அவர் வந்து கை கொடுத்துருவாருன்னு ஓடுனவங்க இருக்காங்க. ஒரு நடந்து போனவங்க இருக்காங்க, கிறிஸ்தவங்க தான். ஆனால் இப்போ பாருங்க, அவங்க அந்த மாதிரி செஞ்சுட்டாங்கன்னு நம்ம அதை உதாசீனப்படுத்தணும்னா யூ வில் நெவர் கம் டுகெதர். நம்ம அதுக்கு முதல் ஸ்டெப் எடுத்தோம்னாக்கா இட் மைட் டேக் சம் டைம். நமக்கு சடனாக ஹியூமிலியேஷனாக வெக்கமாக இருக்கும், என்னோட எனக்கு என்ன வயசு இந்த மாதிரி பண்ணுறாங்களே அப்படின்னு சில நேரம் வெக்கமாக இருக்கும், கோபமாக இருக்கும். ஆனால் இஃப் யூ ஆர் வில்லிங், நீங்கள் வந்து இதை உணர்ந்தீங்கன்னா, இப்போ என்னை தவிர்த்துட்டு போனார், உதாசீனப்படுத்திட்டு இப்படி போனார், அவரும் நானும் ஒரே டிஎன்ஏ, அவரும் நானும் கிறிஸ்துவால் மீட்கப்பட்டவங்க. சர்ச்சுக்குள்ளார ஒரு இணக்கம் வரலன்னா எப்படி வெளியே போய் ஊழியம் செய்வோம்? நம்ம யோசிச்சு பாருங்கள், எப்படி ஊழியம் செய்ய முடியும்? ரைட். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங்ஸ். அதை நம்ம படித்துக்கொள்ளணும். எங்கேமா இருக்கும்? அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்கள். என்ன இருக்கு அதுல? என்ன இருக்கு? நான் பார்த்த மாதிரி நீங்க பார்த்தீங்களா தெரியல. ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர்கள். நம்மளை உதாசீனப்படுத்துறவங்களை, தீமை செய்தவங்களை நம்ம ஆசீர்வதிச்சோன்னா அவர்களா ஆசீர்வதிக்க அழைக்கப்பட்டவர்கள், நம்மளும் ஆசீர்வதிக்கப்பட அழைக்கப்பட்டவர். அவர்களை ஆசீர்வதிக்கலைன்னா நம்ம எப்படி ஆசீர்வதிக்கப்பட போறோம்? சொல்லுங்க, பாருங்க அந்த வசனத்தை நல்லா பாருங்க. அதான சொல்லுது, we are called to be blessed and we are called to be bless others. இப்போ அடுத்தவங்களை bless பண்ணாம
நம்மளோட ஆசீர்வாதத்தை எப்படி பெற்றுக்கொள்றது? ஸோ அங்கேயும் பாருங்க, ஆசீர்வாதம் அப்படி கசைஞ்சு போயிடுது. ஜெபிக்கிறோம், முட்டி போப்ப பாஸ்டர் ஜேம்ஸ் முட்டி போடுங்க, முட்டி தான் ஆடி போச்சாரு, முட்டி தான் ஆடி போய் கிடக்குது. கொஞ்ச நேரத்துக்கு ஒன்று எங்கே நம்ம டிக்கன் டேனி ஓடி வந்தார். அங்கே பாத்ரூம்ல இருந்து வந்து அந்த கல்லில் தடுக்கி விழுந்து ஏற்கனவே ஆடி போன முட்டி அது இன்னும் லோங்காராகி நடந்து வர வேண்டிய சூழ்நிலை, முடியாண்டாரு தூக்கிறதுக்கு. ஸோ அந்த மாதிரி ஆசீர்வாதம் சில நேரம் நமக்கு ஆசீர்வாதம் வரல. தசம் பாகம் கொடுக்குறோம், சர்ச்சு ப்ரே மீட்டிங் வரோம், எல்லா மீட்டிங்கும் கலந்து கொள்கிறோம், எழுப்புதல் மீட்டிங், சங்கிலி ஜபம், இது அது என்ன ஜபம் எல்லாத்துக்கும் வரும். பட் we are not being blessed because we don't bless others. இல்லை, நமக்கு பிடிச்சவங்களை தான் bless பண்ணுறோம், நமக்கு பிடிக்காதவங்களை நம்ம bless பண்ண மாட்டேங்கிறோம். நம்மளை எதிர்த்தவங்க, நமக்கு எதிராக புறம் கூடினவங்களை நம்ம bless பண்ண மாட்டேங்கிறோமே. If we want to be blessed, இதான் அந்த ரகசியம். இட்ஸ் நாட் ஸ்மால் திங். நான் சொன்ன மாதிரி காப்பீட்டுக்குள்ள அன்றாட நம்ம நடந்து வீட்டில் நடந்து போகிற அந்த காப்பீட்டுக்குள்ள இருக்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள், ஆனால் அந்த இம்பேக்ட் வெரி பிக். அதோட பாதிப்பு ரொம்ப பெருசு. ஓகே, ஸோ எங்கே போட்டோம்? அவங்கள ஆசீர்வதிக்கலைன்னா நம்மளோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்காது, தடுக்கப்படும். அடுத்தது வாசிங்கம்மா. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன் பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. 10 தானே? ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை காண வேண்டும் என்றிருக்கிறவன். என்ன அதுல ரகசியம் சொல்லுங்க, இப்ப நீங்க சொல்லுங்க. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை நம்ம ஒவ்வொரு நாளும் காணணும்னாக்கா என்ன செய்யணுமா? பொல்லாப்புக்கு தன் நாவையும். நாவு அதுதான் நமக்கு இருக்கின்ற பெரிய தடை. அதனால தான் நம்ம இதெல்லாம் இழந்து போவோம். அவத்தான் இந்த நாவுனால தான். ஜேம்ஸ் நல்லா எழுதியிருக்காரு, ரொம்ப சின்னதாக இருக்கு நாவு, ஆனால் அது பெரிய பிரச்சனை கொண்டு வரணும். பாருங்க, ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை நம்ம அனுதினம் பார்க்கணும்னா we must guard அவத்தான். இல்லை, ஏண்டா பேசுனேன் வந்துருச்சு அந்த மாதிரி இல்லை. இட்ஸ் நாட் லைக் தட். we must be very careful. ஒரு சகோதரனை பற்றி ஒரு சகோதரியை பற்றி நம்ம பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இல்லை, அந்த சின்ன பையன் சொன்ன மாதிரி அது வந்துருச்சுன்னு அப்படி நம்ம இருக்கக்கூடாது. ஜீவனை விரும்பி நல்ல நாட்களை அனுதினமும் வாழ்நாள் தோறும் நம்ம வந்து பார்க்கணுன்னாக்கா நம்மளுடைய நாவை 2 காரியம் இருக்காங்க, நாவும் உதடும். அது மட்டும் படிங்க. நாவையும் கபடத்துக்கு தன் உதடுகளையும் விலக்கி காத்து. கபடமா? நம்ம அதுக்குள்ள போல நீங்க வீட்டில் போய் அதை கவனிங்க. கபடம், கபடம். ஸோ நாவையும் உதடையும் இதுக்கு விளக்கும் பொழுது நம்மளுடைய ஜீவன் நல்ல நாட்களை காணும். அடுத்தது, பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின் தொடர கடவன். பொல்லாப்பை விட்டு நீங்கி. அடுத்தது, கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. ஓகே, இந்த பொல்லாப்பை விட்டு நீங்கும் பொழுது நீங்கன்னா தான் பொல்லாப்பை விட்டு நீங்கி சமாதானத்தை தேடி அதன் பின் தொடர. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்ல, ரொம்ப பாருங்க எவ்வளவு தெளிவா அவர் வந்து நமக்கு சொல்றாரு. பொல்லாப்பை விட்டு நீங்குங்க, நன்மை செய்யுங்க, சமாதானத்தை தேடணும். வராது, சமாதானத்தை தேடி ஓடி தேடி போகணும். சமாதானம் தானால வராது, அதுக்கு வேண்டிய முயற்சியை எடுக்கணும். இன்னைக்கு சமாதானம் இல்லை, ஒரே போராட்டமா இருக்கு. சர்ச்சுக்கு போனா அவன் முகத்தை பார்க்கணும், இவங்க முகத்தை பார்க்கணும். அதான் நான் சொல்றேன், வெளியில இருந்து சாத்தா நம்மளை வஞ்சித்து கொண்டு இல்லை. வெளியில ரொம்ப நல்லவங்க, இந்துக்கிட்ட போய் சொன்னா அவ்வளோ நல்லா கேட்குறாங்க. அப்படியா அப்படின்றாங்க. அவன் தான் உள்ளுக்கு இங்க
corrupted our mind. கிறிஸ்தவர்களோட மைண்டை கொராப்ட் பண்ணிட்டான். அதை எடுத்து வெளியே வரதான் இன்னைக்கு பேதுரு இதை ரொம்ப கவனமா பார்த்து எழுதியிருக்காரு பாருங்க. We are corrupted in mind. அப்ப பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மையை செய்து சமாதானத்தை தேடுறவங்களா இருக்கணும். நம்ம ரொம்ப சந்தோஷம். சர்ச் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. சமாதானத்தை ஒவ்வொருவரும் நம்ம எல்லாரும் சமாதானத்தை தேடணுமா? எவ்வளவு சமாதானமா சர்ச் இருப்பாங்க. இன்னும் எவ்வளவு ஊழியர்களை நம்ம இயேசுக்காக செய்து கொண்டு போகலாம் இல்லையா? ஓகே, இப்போ ஒரு பெரிய ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துறார். 12 கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதல்களுக்கு கவனமாய் இருக்கிறது. தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. சரியா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளோட பிளெஸிங்கை லூஸ் பண்ணுறது இந்த மாதிரி சின்ன சின்ன காரியத்தில் தான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்பட போகிறதில்ல. ஓகே, கர்த்தருடைய கண்கள் இஸ் ஆய்ஸ் தான். நல்லா கவனிங்க, கற்பனை பண்ணுங்க. சிசிடிவி அந்த ஏரியாவில் இருந்தால் தான் நம்மளை பார்ப்போம் இல்லையா? சிசிடிவி அந்த ஏரியாவில் நம்ம இப்படி நடந்து இப்படி வந்து போனால் தான் அதை பார்த்து ரெக்கார்ட் பண்ணும். வானத்தையும் பூமியும் படைத்த அந்த ஆண்டவரோட கண்கள் வந்து இந்த தீமையை விட்டு விலகி சமாதானத்தை தேடி அதன் பின்னால தொடர்றவர்களுக்கு அவருடைய கண்கள் அவர்கள் மீது இருக்கும். Is God's eye upon us today? நீ வந்து பாவம் செய்யாத, ஆண்டவர் நீ பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுதான் நம்ம வந்து சொல்லுவோம்ல, God is watching you. பேசுறியா? கடவுள் கேட்கிறாரு. நீ திருட்டு வேலை செய்யற, கடவுள் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதுதான் சொல்றோம். ஆனா இங்க என்னன்னாக்கா, நம்ம இந்த தீமையை விட்டு விலகி சமாதானத்தை தேடாம அதன் பின்னால நம்ம தொடராம இருந்தோம்னா God's eyes won't be upon us. நம்மளை பார்க்க மாட்டேன்றாருல. அதை செய்யறவங்க மீது அவருடைய கண்கள் முதலாவது இருக்கு. இரண்டாவது, அவருடைய காதுகள். He is attentive to my prayer. என்னோட ஜெபத்துக்கு அவர் ரெடியா இருக்காரு. என் ஜெபத்துக்கு பதில் கொடுக்க, என் ஜெபத்தை கேட்க ரெடியா இருக்காரு. அதை செய்யாதவங்களையும் க்ளோஸ் இஸ் எஸ். அதுதான் வேலை சொல்லுது. அதுதான் தீமையை நோக்கி ஓடி மனம் திரும்பாம சமாதானத்தை வந்து தேடாம இருந்து நீ வந்து ஜெபம் பண்ணீங்கன்னா, நான் நீங்க வீட்டில் வாசிங்க திரும்பியும் ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. நீங்கள் நான் முடிக்க பார்க்குறேன். எனக்கும் டயர்டாக இருக்கு, கீழே விழுந்து வீங்கி இருக்கு. சரியா? ஆண்டவர் பனிஷ் பண்ணிட்டாங்க. இல்லை கவனக்குறைவு அந்த இதை சரியாக கவனிக்கல. சரி, ஸோ நீங்கள் வீட்டில் போய் இதை வாசிங்க. தீமைக்கு விலகி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதன் பின் தொடர்கிறவர்களுடைய ஜெபத்தை கேட்க God is waiting. அதை செய்யாதவங்களுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார் இல்லையா? அவருடைய கண்கள் நம்ம மேலே எப்போதும் இருக்கும். அதை நம்ம செய்யும் பொழுது அவருடைய காதுகள் நம் ஜெபத்துக்காக காத்திருக்கும். ஸ்மால் திங்ஸ்ல ரொம்ப பெரிய தியாலஜி அது இதெல்லாம் இப்போ நல்ல அருமையான பிரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் விட்டுடுறாங்க. வெரி குட்லா, ஒரு வந்தாருன்னா அப்படியே ஆடு வச்சுன்னுவாங்க. நான் அதை சொல்ல வரல. பட் தீஸ் ஆர் தி திங் we fail to do. கிறிஸ்தவர்கள் அதை செய்ய தவறி அவர்களோட ஆசீர்வாதங்களை இழந்து இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்து போயிட்டு இருக்கிறதா இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்ம மனம் திரும்புவோம், அந்த தேவனுடைய இரக்கத்தை நாடுவோம், நன்மையை செய்வோம். 13வது அதை வாசிச்சு முடிங்க. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்கள் ஆனால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? You see, there's a protection. ஒரு பெரிய பாதுகாப்பு இல்லை? இந்த மேலே சொன்ன இந்த நன்மைகள் எல்லாம் நீங்கள் செஞ்சீங்கன்னா யார் உங்களுக்கு தீமை செய்ய முடியும்? Right? God give a special protection. He promise ஒரு ஸ்பெஷலான பாதுகாப்பு அவர் வந்து நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். தேவன் தான் இந்த காரியங்களை நம்மளோட இருதயத்தில் பதிப்பாராங்க. வாங்க, God bless you.
யாரும் எழுத நின்று இந்த இறுதி பாடலை நாம் பாடுவோம். உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். பரலோக பிதாவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்காக வைத்த இந்த வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களே நாங்கள் ஆராய்ந்து எங்கு நாங்கள் தவறி இருக்கிறோமோ ஆவியானவருடைய உதவியோடு அதை நாங்கள் சரி கட்டி இன்னும் அதிகமாய் உம்முடைய சபையை கட்டுவதற்கு ஒரு கல்லாக, ஒரு கருவியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஒரு மனதாய் இருந்து உம்முடைய ஊழியத்தை செய்ய எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, உம்முடைய வசனம் சொன்னது போல நாங்கள் ஒரு மனதாய் இருந்து உம்முடைய ராஜ்யத்தை கட்ட கிருபை தாரும். தீமைக்கு தீமை நாங்கள் செய்யாதபடிக்கு ஆண்டவரே, அதற்கு மாறாக நன்மை செய்து உம்மை நாங்கள் பிரதிபலிக்கின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, மற்றவர்களை நாங்கள் மரியாதையாய் நடத்த எங்களுக்கு கிருபை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய வசனத்துக்காக நன்றி. கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் இனி என்றும் நாம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.